இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசண்டா மக்கள் மனசை இம்ப்ரெஸ் பண்ண ஐயனார் துணை சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோவான பாண்டியனை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டியன் இவரு அண்ணன் தம்பியா இருக்கிறதுல மூணாவது கேரக்டர் பண்றவரு. சேரன் சோழன், அதுக்கப்புறம் இவரு பாண்டியன். இவரோட ரோல் ஃபர்ஸ்ட் காட்டும் போது ரொம்ப ரகடான ஒரு பையன், கோவக்கார பையனா தான் இவரை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்குள்ள இருக்கிற சாஃப்ட் நேச்சர் ஒவ்வொன்னா காட்ட ஆரம்பிப்பாங்க. இவரு சென்னை பல்லாவரத்துல 1996 நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. தன்னோட பள்ளி படிப்பு எல்லாத்தையுமே பல்லாவரத்துல தான் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிகிரி எடுத்து படிச்சு முடிக்கிறாரு. அப்படி படிச்சு முடிக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவர் யோசிக்கும் போதுதான் இவருக்கு அவங்களோட ஃப்ரெண்டான நிறைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஸ்கூல் டேஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு இவங்களுக்கு நீ இந்த கோர்ஸ் எடுத்து படி, நீ பெஸ்டா வருவ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த கோர்ஸே தான் இவர் எடுத்து படிக்கிறாரு. அப்படி படிச்சதுக்கு அப்புறம் நிறைய நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சரி படிச்சு முடிச்சாச்சு, சொன்ன மாதிரியே படிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நீ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணு, ஒரு சில இதுக்கு நீ ஆங்கரிங் பண்ணு, நீயே அதை ப்ரொடியூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, அவங்களோட ஒய்ஃபான மதுமிதா தான். இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2014ல ஸ்டார்ட் ஆன இவங்களோட லவ் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அண்ட் மோரோவர் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏப்ரல் 26, 2024ல தான் அவங்களுடைய திருமணம் முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் டிசம்பர்ல நடந்து அதுக்கப்புறமே பல மாசங்கள் அந்த ஃபேமிலியில மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த் ஆயிடுச்சு. இவர் யூடியூப்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற பர்சன். சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவரு. நிறைய ஆக்ட்ரஸை ஆங்கரிங் பண்ணி இன்டர்வியூ பண்ணி நிறைய விஷயங்கள் இவர் சோசியல் மீடியால இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்ன அவரோட சேனல்ல சின்ன விஷயங்கள் நல்ல குரூப்பா சேர்ந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி இவரே கண்டஸ்டன்டாவும் பிளே பண்ணியிருக்காரு. ஷோவோட ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சேனலோட ஹெட்டாவும் மாறி இருக்கிறாரு. யோஷுவா டான்ஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவும் ஆரம்பிச்சு சின்ன பசங்கள்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் டான்ஸும் கத்து கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜே சித்துவோட விளாக்ஸும் இவர் நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட குரூப்புக்குள்ளேயும் இவர் இருந்திருக்கிறாரு. இவருக்கு அவங்களோட அம்மாவோட டெத் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இடியாவே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா தான் இவரோட சப்போர்ட்டிங் சிஸ்டமே. பொதுவா பசங்களுக்கு அப்படின்னா அம்மானா ரொம்பவே இஷ்டம் இருக்கும். அந்த மாதிரிதான் இவரும் அவங்களுடைய அம்மா செல்லம் தானா. அந்த மாதிரி திடீர்னு அவங்க அம்மா உடல் முடியாம இறந்து போனப்போ அதுல இருந்து அவரால் வெளியே வரவே முடியலையாம். அப்படி வெளியே வர முடியாத சூழ்நிலையினால மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு. மொத்தத்துல நம்மளை ஜாலியா வச்சுக்கணும், நம்ம மைண்டை டோட்டலா இதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு தான் இவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு.
கேடி ஜோடி அப்படிங்கிற வெப் சீரிஸும் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏடிஎம், அடிச்சு தூக்கு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய வெப் சீரிஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. மனம் விரும்புதே அப்படிங்கிற ஒரு ஷோல வந்து நிறைய பேரை இன்டர்வியூவும் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவருக்கு திடீர்னு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது விஜய் டிவில கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஐயனார் துணை அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து தம்பி ரோல் பண்ணணும் அப்படின்னா, இவருக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே புரியலையா, நம்ம இதுக்காக ட்ரை பண்ணவே இல்லையே, எப்படி நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அருண் கார்த்தி வந்து ஃபர்ஸ்ட் இவர் அது வந்து நம்மள வந்து பிராங்க் பண்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மள பிராங்க் பண்றாங்க அப்படின்னு தான் யோசிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆடிஷனுக்கு வாங்கன்ட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அப்பயுமே இவர் என்ன சொல்றாருன்னா, என்னை ஏன் இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்றீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து, இல்லப்பா நீ வந்து அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வா, அவங்க தான் வந்து ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன் தான் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வா ஜஸ்ட். ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காத, நேர்ல போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நேர்ல போய் பார்த்துடும் போது அங்க உண்மையிலேயே வந்து மிரர் டெஸ்ட் எல்லாமே நடக்குது. இவங்க வந்து நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சீக்வன்ஸ் சொல்லி அதை நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவங்க நடிச்சு காட்டும்போது, ஓகே நீங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டா தான் இருப்பீங்க, கொஞ்சம் ஃபேஸை வந்து ரூடா வச்சுக்கணும், ஆனா வந்து சாஃப்ட் நேச்சர் உள்ள பையன்தான், அப்பா மேல இருக்கிற ஒரு கோவம், பெரிய அண்ணன் மேல ஒரு சாஃப்ட் நேச்சர், சின்ன அண்ணன் கூட வந்து கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் வீட்ல பண்றாரு. என்ன மாதிரிலாம் நம்ம நடிக்கணும், நம்ம வந்து புதுசா, ஏன்னா விஜய் டிவி அப்படிங்கும்போது அதுல பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஷோக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் கூட இருந்திருக்கிறாரு. ஆனா வந்து ஆன் ஸ்கிரீன் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது இவருக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை நம்ம பெஸ்டா பண்ணும், இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பெஸ்டா பண்ணும், இதுக்கப்புறம் பண்ண போறதையும் பெஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்க 2 பேருமே லவ் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் நிறைய இடத்துல கேட்டிருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து செதுக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஒரு விஷயமும் நீ இந்த மாதிரி பேசணும், உனக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா இந்த மாதிரி பேசணும் அப்படின்ட்டு மிக்ஸ்டு எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சுதான் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு வந்து சோழனை பிடிக்குதோ இல்லையோ, இப்போலாம் நிறைய ஃபேன்ஸ் வந்து பாண்டியனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பாண்டியனுக்கு இப்போ வந்து சீரியல்ல ஒரு ஜோடி வந்து கொடுத்துட்டாங்க. அவரை ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணுகிட்டயே வந்து நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கொஞ்ச நாள் இவரை வந்து சுத்த விடும். அதுக்கப்புறம் இப்போ 2 பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அவங்களோட லவ் ட்ராக் போற மாதிரியுமான கதைக்களம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணுகிட்ட வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்பட்டு பேசுறது, அந்த சைனஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது மக்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் பேர் ஆயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா இவருக்குன்னு தனியா ஒரு பேர் வந்து டைரக்டர் கொடுத்து நிறைய ஸ்கிரீன் இது வந்து இவருக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. சேரனுக்கும் பாண்டியனுக்கும் இப்போ வந்து நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் இந்த சீரியலுக்கு இருக்கு. இவரு இதே மாதிரி இன்னும் நிறைய சீரியல்ல டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட விசேஷம் தெரிஞ்சுக்கிறோம். இவருக்கு வந்து இவரோட பேரை வந்து பலரும் வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பலர் வந்து வெறும் அருண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு ஃபுல் நேமே வந்து அருண் கார்த்தி தான். அவங்க
அப்பா அம்மா வச்ச பேரு அருண் கார்த்தி தான். ஆனா அவர் ஒவ்வொரு வெப் சீரீஸ்லயும் அந்த பேரு டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால அதுக்கேத்தாப்புல பேரை மட்டும் மக்கள் மனசுல அப்படி ரிஜிஸ்டர் ஆயிடும். ஆனா அவருக்கு வச்ச பேரு அருண் கார்த்தி அப்படிங்கறத அவரே பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.